கட்டுநாயக்கவில் ஸ்ரீதரன் கைது. யாழில் அனுமதியின்றி கட்டிய வீடுகள் உள்ளிட்டவற்றிற்கு சிவப்பு நோட்டீஸ். காங்கேசன்துறை துறைமுகம் ஊடாக ஆடைகள் வாகன உதிரிப்பாக்கங்களை இறக்குமதி செய்ய அனுமதி கோரியுள்ள யாழ் வர்த்தகர்கள். யாழில் தீப்பந்த போராட்டம். கரூர் சம்பவம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு. கதிர்காமத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். அர்ஜுனாவின் தலைவர் பிரபாகரன் மகிந்தவை மையப்படுத்தி நாமல் கொடுத்த சாட்டையடே. தாஜூதீன் மரணத்துக்கு பாரபட்ச விசாரணை அவசியம் நாமல் ராஜபக்ஷ. ஆப்கானிஸ்தான் முழுவதும் இணைய சேவை துண்டிப்பு தலிபான் அரசு விளக்கம் தொடர்பென விரிவான செய்திகள். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஸ்ரீதரன் என்ற டிங்கர் என்பவரை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இன்றைய தினம் புதன்கிழமை கைது செய்து பேலியகொட போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். கொழும்பு 15 வசித்து வந்த 36 வயதுடைய குறித்த நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பழனி ஷிரான் குளோரின் அல்லது கொச்சிக்கடை ஷிரானின் உதவியாளராக செயல்பட்டு வந்துள்ளார். அதேவேளை மகவத்த புதுமையானத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றத்துடன் தொடர்புடைய சம்பவத்தில் துப்பாக்கிதாரி வந்த காரின் சாரதியாக இவர் செயற்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி பேலியகொட போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவரை சுட்டுக் கொன்று மற்ற நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தை செய்ய தேவையான துப்பாக்கிகளை கொண்டு சென்ற குற்றத்திலும் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் விசாரணையில் ஆகஸ்ட் 19 அன்று வெளிநாட்டுக்கு தப்பி சென்றது தெரியவந்தது. அந்நிலையில் அண்மையில் துபாயில் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவர் நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் கைதாகியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சில பிரதேசங்களில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சிவப்பு அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. வத்தராயன் மருதங்கேணி உடுத்துறை ஆகிய பகுதிகளில் பிரதேச சபையின் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு எதிராக பருத்தித்துறை பிரதேச சபையால் இவ்வாறு சிவப்பு அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது. அதில் பிரதேச சபையின் அனுமதியின்றி தங்களால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை உடன் நிறுத்தவும் மீறினால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுவீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டது. காங்கேசன்துறை துறைமுகம் ஊடாக ஆடைகள் வாகன உதிரிப்பாக்கங்கள் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை பெற்றுத்தர வேண்டும் என யாழ்ப்பாண வர்த்தகர்கள் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க யாழ் மாவட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது வர்த்தகர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். யாழ்ப்பாணத்தில் களஞ்சிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதேவேளை 350 முதல் 500 மெட்ரிக் டன் வரையான பொருட்களை காங்கேசன்துறை துறைமுகம் ஊடாக கொண்டு வருவதற்கான அனுமதியையும் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரினர். அதற்கு அனுமதி பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார். இதன்பொழுது கருத்து தெரிவித்த மாவட்ட செயலர் பிரதீபன், தற்போது காங்கேசன்துறை துறைமுகம் ஊடாக பயணிகள் போக்குவரத்து மட்டுமே நடைபெறுகின்றது. காங்கேசன்துறை துறைமுகம் ஊடாக 350 மெட்ரிக் டன் தொடக்கம் 500 மெட்ரிக் டன் வரையில் ஆடை வகை வாகன உதிரிப்பாக்கங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வருவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்தால் யாழ்ப்பாண வர்த்தகர்களுக்கு நன்மை பயக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஜாலில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாளான இன்று தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி செம்மணியில் நடத்தப்பட்ட சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. இறுதி நாளில் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் பாரிய தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குமான எந்தவித நீதியும் கிடைக்கப்பெறாமல் இருக்கின்றது. எனவே இந்த சிறுவர்களுக்காக நாம் நீதி வேண்டியும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகளுக்காக ஒரு சர்வதேச நீதி கேட்டும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்து வருகின்றோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில், நம் சொந்தங்களை இழந்த வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கும் இச்சூழலில் நம் கழக தலைவர் அவர்களின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகின்றது. இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை நம் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கதிர்காமம் வெகரகல நீர்த்தேக்கத்தின் மாணிக்க கங்கையில் நீரை வெளியேற்றும் மதகு அருகே கண்டெடுக்கப்பட்ட ராணுவ உபகரணங்கள் குறித்து போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நீர்த்தேக்கத்தில் நேற்று பல ராணுவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடற்படை சுழியோடிகள் குழுக்கள் இன்று களமிறக்கப்பட்டு மேலும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. அந்த நடவடிக்கைகளின் விளைவாக இன்று இந்த ராணுவ உபகரணங்களின் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் தனக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா எம்பி எதிர்வரும் நாட்களில் மொட்டு கட்சியில் இணைய வாய்ப்புகள் உள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். அர்ஜுனாவுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தலைவர் ஆவார். என்னுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ. ஆக எங்களுடைய அரசியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் அர்ஜுனா எம்பி வடக்கு தமிழ் மக்கள் மாத்திரமன்றி முஸ்லிம் சிங்கள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்புகின்றார். ஆகவே அவருக்கு சிக்கல் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த சந்தர்ப்பத்திலும் கூட முதலாவதாக நான் தான் அங்கு சென்றேன். அர்ஜுனாவுக்கு அந்த நிலை ஏற்படும் போதும் நான் ஆதரவு தெரிவித்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மறைந்த ரக்பி வீரர் பசிம் தாஜுதீன் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகையில் அவருடைய மரணம் தொடர்பான அனைத்து விவரங்கள் குறித்து தகவல்களையும் அதிகாரிகளிடம் கோரியுள்ளார். இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒரு பெண்ணை அடையாளம் கண்டு அது குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர் எங்கு வசித்து வருகின்றார், யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றார். அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்த முயற்சிக்காமல் தாஜுதீன் அநீதியை சந்தித்தாரா என்பது குறித்து அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும். இல்லையென்றால் இது அவரது ஆன்மாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆப்கானிஸ்தான் முழுவதும் இணையச்சுவை துண்டிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தாலிபான் அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல், பாக்லான், படாக்ஷான், குண்டூஸ், நன்காஹர், தஹார் உட்பட பல்வேறு மாகாணங்களில் பைபர் ஆப்டிக் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள், வங்கி வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளின் சேவைகள் முற்றாக முடங்கியுள்ளன. குறிப்பாக தொலைபேசி சேவைகளும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஒழுக்கக்கேட்டை சீர் செய்யும் விதமாக ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவையை தாலிபான் அரசு தடை செய்ததாக தகவல் வெளியாகியது. ஆனால் தாலிபான் அரசாங்கம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. பழைய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சேதமடைந்துள்ளதனால் அதனை மாற்றும் பணிகளை நடந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இந்த இணைய சேவை துண்டிப்பு காரணமாக மனிதாபிமான அமைப்புகளின் செயற்பாடுகள் முடங்கி போயுள்ளன. எனவே உடனடியாக இணைய சேவையை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இத்துடன் யாழ் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.